அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம தமிழ்ல யூனிட் 7ல திருக்குறள் சார்ந்து 20 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுல ஒன்னொன்னா நம்ம கவர் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈகை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு 10 கேள்விகளை பார்க்க போறோம். இந்த 10 கேள்விகளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த கேள்விகள் அப்படியே டிஎன்பிசி எக்ஸாம்ல எதிரொலிக்கலாம். மறக்காம என்ன பண்ணுங்க, முழுசா பார்த்து முடிச்சிருங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் அதுல பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஸோ திருக்குறள்ல ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் என்ன, அதோட இயல் என்ன அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருக்குறள்ல. இப்ப திருக்குறள்ல ஈகை அப்படின்றதுக்கு அதிகாரம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே அதிகாரம் தான் நமக்கு கேள்வி பிளஸ் இயல் கேட்டிருக்காங்க. அது பொதுவா அறத்துப்பால்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இல்லறவியல்ல அதிகாரம் 23 தான் ஈகை பத்தி சொல்லுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னா 1, 2, 3. இப்ப நீங்க உங்ககிட்ட ஈகை கொடுக்கிற மனம் இருந்தாதான், நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கிற மனசு இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில முதலிடமோ அல்லது 2வது இடமோ 3வது இடமோ வருவீங்க. ஸோ இப்போ இந்த 1 மட்டும் நம்ம எடுத்துட்டு 2, 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அறத்துப்பால் இல்லறவியல். இப்ப இல்லறம் சேரவங்க தான் கொடுப்பாங்க. அறத்துப்பால்ல வரக்கூடியதா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஈகை அப்படின்ற அதிகாரம் அதோடைய பால் மற்றும் இயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பால்ல வருது, இல்லறவியல்ல வருது, அதிகாரம் 23. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வரியார்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்றாங்க. இதை நம்ம பிரிச்சு படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இது வரைக்கும் போய்ங்க. வரியார்னா யாரு? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. மற்ற எல்லாமே பயனை எதிர்பார்த்து, இந்த இடத்துல குறி அப்படின்னா பயனை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ குறி என்பதன் பொருள் கேட்குறாங்க. குறி என்பதன் பொருள் பயன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆன்சர் இதுக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். குறி என்றால் பயன் என்ற ஒரு பொருள் வரும். இது எல்லாமே ஈகை என்ற அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. யார் ஒருத்தர்கிட்ட எதுவுமே இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஈகை, உதவி. மற்றது எல்லாமே நீங்க அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தா நாளைக்கு அவங்க நமக்கு ஒரு பொருள் தருவாங்க அப்படின்று ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல குறி என்பதன் பொருள் என்ன, பயன் என்ற ஒரு பொருள் வருது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டைப்ல இந்த வினா வச்சிருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க, எது சார் எக்ஸாக்டான ஆன்சர் அப்படின்னா சிம்பிளா எடுத்துடலாம். டெல்லி இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்ட்டு. டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். நல்லாறு எனினும் கொளல் தீது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு, இதை பிரிச்சு படிக்கணும். நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. அதாவது நல்ல வழி என்றாலுமே நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பொருள் வாங்கி கொள்வது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. நல்ல வழி, நல்லாறு என்றால் நல்ல வழி என்ற அர்த்தம். நல்ல வழியாக இருந்தா கூட சரி, ஒருத்தர்கிட்ட நம்ம பொருள் வாங்குறோம் பத்தியா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது நல்ல வழியா இருந்தா கூட அது தீமையானது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, மேலுலகம் அப்படின்னா மேலுலகம்னா சொர்க்கம், உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணணும், ஈதல் செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நல்லாறு எனினும் கொளல் தீது, இது வரைக்கும் நிறுத்திப்படி. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லை எனினும், அதாவது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல இல்லெனினும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈதலே நன்று. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணீங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பாருங்க, 4வது திருக்குறள் பாருங்க, 94. நாங்க லைனா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால அந்த வயசு பிரிச்சு வச்சிருவோம். ஸோ அடுத்து பாருங்க, இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள அப்படின்றாங்க. இப்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இளன் என்னும் எவ்வம் உரையாமை இது வரைக்கும் பிரிச்சு படிக்கலாம். நான் இல்லாதவன், இளன் என்றால் நான் இல்லாதவன், நான் வறுமையில், நான் துன்பத்தில் இருக்க, எவ்வம் என்றால் துன்பம். நான் இல்லாதவன், நான் துன்பப்படுகிறேன் என்று ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க நிலைமையை பார்த்து நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்துடணும். இப்போ ஒரு யாசகம் கேட்பாங்கல்ல, ஒரு பிச்சைக்காரர் எடுத்துக்கலாம், யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் எடுத்துக்கலாம், பெக்கர். அவங்க உங்ககிட்ட ஐயா அப்படின்னு காசு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் இல்லாதவன், நான் துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி காசு கேட்கறது உரையாமை உரைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு காசு எடுத்து கொடுத்துடணுமா. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க நல்ல குடியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல எவ்வம் என்பதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பாருங்க. எவ்வம்
எவ்வம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ எவ்வம் என்றால் துன்பம் என்று ஒரு பொருள் வரும். அப்போ ஆன்சர் வந்து இன்பம். ஆன்சர் வந்து இன்பம். இதோடைய மீனிங் தான் நமக்கு துன்பம்னு வரும். ஞாபகம் வச்சுக்கணும். மீனிங் தான் துன்பம். எவ்வம் என்றால் துன்பம். அப்போ இளனின்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குணனுடையான் கண்ணே உல அப்படின்னு வள்ளுவ முடிக்கிறார். ஸோ 5வது திருக்குறள் பாருங்க. டேஷ் டேஷ் டேஷ். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ கொஸ்டின். இது டேஷ் 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 பசி என்னும் தீம்பினி தீண்டல் அரிது. அதாவது பார்த்துன் மரியி எவனை பசி என்னும் தீம்பினி தீண்டல் அரிது அப்படின்னா யார் ஒருவன் வந்து பார்த்தனா யார் ஒருத்தருக்கு வந்து பார்த்தனா பசிப்பினி தீண்டாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. யார் ஒருத்தரை பசிப்பினி தீண்டாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இவங்களை வந்து பசிப்பினி வந்து தீண்டாதான். அப்ப டேஷ் 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 பசி என்னும் தீம்பினி தீண்டல் அரிது அப்படின்னா பார்த்துன் மரியி எவனை பசி என்னும் தீம்பினி தீண்டல் அரிது. அப்போ தான் இருக்கக்கூடிய உணவை தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ அல்லது சுற்றத்தாருக்கோ யார் ஒருத்தர் பகுத்து கொடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பசி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு நோய் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகுத்துண்பவரை அப்படின்றது ஆன்சர். டெல் இஸ் எ ரைட் ஆன்சர். பகுத்துண்பவரை அப்படின்றது ஆன்சர் எடுத்துக்கலாம். டன். அடுத்து வாங்க 6வது கொஸ்டின் வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள் இதெல்லாம். 6வது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. மேலே பார்த்தோம்ல அதே தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கோம் அவ்வளோதான். ஓகேங்களா? அதே கொஸ்டின் தான், பட் டிஎன்பிசியில் கேட்டது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. பிரிச்சு படிக்கலாமா? பிரிச்சுட்டேன். மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. இக்குறட்பாவில் குறியெதிர்ப்பை என்னும் என வள்ளுவர் உரைப்பது என்ன? இதைதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப குறியெதிர்ப்பு என்னன்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்பி கொடுத்தல். இதுதான் ஆன்சர். அண்டை வீட்டாரிடம் ஒரு அளவு கொடுத்து, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு குழம்பு கிண்ணத்துல ஒரு குழம்பு கொடுக்குறீங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் நீங்க குழம்பு கேட்டீங்கன்னா அதே குழம்பு கிண்ணத்துல அதே அளவு என்ன பண்ணுவாங்க, குழம்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு பேர் ஈகை கிடையாது. நீங்க ஒரு உதவி செய்யறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்யறாங்க. இது பேர் ஈகை கிடையாது. இது பயனை எதிர்பார்த்து கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ்க்கு இப்போ ரம்ஜான் எடுத்துக்கலாம். ரம்ஜானுக்கு நம்ம 4 வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரியாணி கொடுத்தா அவங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு ஏதோ கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று கொடுப்பாங்க. இது பயனை எதிர்பார்த்து கொடுக்கறது. இதுக்கு பேர் ஈகை கிடையாது. நீங்க ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் அவங்களால திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் அது பேர் ஈகை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னு முடிக்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. ஸோ அடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்பதான் புதுசா பாக்குறவங்க மறக்காம சேனல்லாம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 97 இறத்தல் எப்பொழுதும் இனிமையாகும் மாறும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். செத்து போறது கூட எப்போ இனிமையா மாறும் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். எப்போ வந்து செத்து போறது ரொம்ப இனிமையா மாறுமா, சாவுறது இனிமையா மாறும். உங்களுக்கு தெரியும், சாவை விட கொடுமையானது உலகில எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சாவு கூட இனிமையா மாறுமா வள்ளுவர் சொல்றாரு. எப்ப அப்படின்னா, உங்ககிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்கும் போது அவங்க கிட்ட என்கிட்ட சில்லறை இல்லையே உனக்கு பிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, அந்த நிலை சாவை விட இனிமையானதான். செத்துலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதான் சொல்றேன்னா, வறியவருக்கு தர்மம் செய்ய முடியாத நிலை வரும்போது, இதுதான் ஓகேவா, வறியவருக்கு தர்மம் செய்ய முடியாத நிலை வரும்போது இறப்பை விட இனிமையானதான் எது, நீங்க சாவுறது. அப்ப இறத்தல் எப்போது இனிமையாக மாறும்னு கேக்குறாங்க. சாவு ரொம்ப கொடுமையானது. ஆனா அப்படிப்பட்ட சாவு எப்ப வந்து பார்த்தனா மகிழ்ச்சியா மாறும் அப்படின்னா, உங்ககிட்ட வறியவர் ஒருத்தர் வந்து காசு கேட்கும் போது என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அப்பொழுது சாவு கூட இனிமையா மாறுமா. ஏன்னா அவங்களுக்கே உன்னால உதவி செய்ய முடியல, அப்போ நீ வந்து உயிரோடு இருந்தா என்ன, செத்துரு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் உனக்கு வந்து சாவு வந்து இனிமையானது, செத்துருன்றாரு. சரி, ஓகே. 98 பாருங்க. நல்ல குடியில் பிறந்தவர்களின் பண்பாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஒரு நல்ல குடியில பிறந்தவர்களோட பண்பாக வள்ளுவர் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு பிச்சை கொடுத்துடணும். பிச்சை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஈதல்னா உதவின்னு எடுத்துக்கலாம். யாசிக்கும் ஏழைக்கு, அதாவது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி யாசிக்கும் ஏழைக்கு இல்லை என்று கூறாமல் பொருள் வழங்குவார் பாத்தீங்களா, இவர் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதிகமான எடுத்துக்கலாம், பாரி எடுத்துக்கலாம், நிறைய கடையில் வள்ளல்கள் கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யாசிக்கும் ஏழைக்கு இல்லை என்று கூறாமல் பொருள் வழங்குபவர், அவர்தான் நல்ல குடியில் பிறந்தவரின் பண்பாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஆன்சர் இதுக்கு என்ன? சி இஸ் எ ரைட் ஆன்சர். சி இஸ் எ ரைட் ஆன்சர். நல்ல குடியில் பிறந்தவரின் பண்பாக வள்ளுவர் குறிப்பிடுவது. அடுத்து 99 கொஸ்டின் பாருங்க.
இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட பிச்சை கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பிச்சை கேட்கறாங்க, இல்லைன்னா ஒரு உதவி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கொடுங்க கொடுங்க கேட்டு அவங்க வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற அளவுக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியாது. அதான் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தம்மிடம் வந்து பொருள் கேட்பவர்களை காணும் வேதனையை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் காட்டும் மகிழ்ச்சியை காணும் வரை நீட்டிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து இதுக்கு டெல்லி தான். இதை நீங்க பொறுமையா வாசிச்சீங்கன்னா கரெக்டா வந்துடும். தம்மிடம் வந்து பொருள் கேட்பவர்களை, என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து காசு கேட்கிறார், கேட்பவரை காணும். அந்த கேட்பவங்க பார்த்தீங்கன்னா, நான் தான் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு காசு கேட்குறேன், ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க ஐயான்னு கேட்கும்போது என் முகத்தில் ஒரு வேதனை இருக்கும்ல. நான் காசு கேட்கும்போது ரொம்ப எமர்ஜென்சி கொடுங்க சார், கொஞ்சம் காசு கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என் முகத்தில் ஒரு வேதனை இருக்கும்ல. அதான் தம்மிடம் வந்து பொருள் கேட்பவர்களை காணும் வேதனை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் காட்டும் மகிழ்ச்சியை காணும் வரை நீட்டிக்குமா. அவர்கள் காசு கொடுக்கும்போது அவங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்ல, அதைத்தான் சொல்ல வராங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ 99 கொஸ்டின் அதுதான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் திருக்குறள்ல மொத்தம் 10 கேள்வி தான் இருக்குமா? 10 கேள்வி. ஸோ கூற்று 1, பிறரிடம் இருந்து பொருள் பெற்றுக் கொள்ளுதல் தீமையாகும், மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பது நன்மையாகும். எஸ், இதை நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணோம். என்னது மேல என்பது நல்லார் எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லை எனினும் ஈதல் நன்று அப்படின்னு பார்த்தோம்ல மேல. அதுதான் பிறரிடம் இருந்து பொருள் பெற்றுக்கொள்வது வந்து நல்ல வழியாக இருந்தா கூட அது தீமை தான் வள்ளுவர் சொல்றாரு. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பது நன்மையாகுமா. ஸோ இப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. இது 1, 2 ரெண்டுமே சரியா இருக்கு. ஆன்சர் நமக்கு சி இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஆஃபீஸர்ஸ் ரெடியா இருங்க. என்னுடைய சைட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நன்றி.